compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்க பேரு எங்க இருந்து வரீங்க? ஷாலினி. நான் இங்க தான் GKM காலனில இருந்து வரேன். ஆமா, பெரம்பூர் தொகுதி தான். எப்படி இருந்தது விஜய் அண்ணனை பார்த்த மொமெண்ட்? ஐயோ, நினைச்சு கூட பார்க்கல. நாங்களாம் அவரை பாப்போமா அப்படி நினைச்சோம். பார்த்துருக்கிறது அவ்வளோ பெருமையா இருக்கு எனக்கு. கரெக்ட் தான். ஐயோ, கண்டிப்பா எதிர்பார்க்கல. ஆனா ஒரு சம்பவம் இருக்கு. கண்டிப்பா இதுக்காகவே நான் எனக்கு கட்சி மேலலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. இதுக்காகவே ஓட்டர் ஐடி எடுத்து இப்போ அப்ளை பண்ணி வச்சிருக்கோம். அவர் எலெக்ஷன் டேட் வந்த உடனே அவருக்கு தான் ஓட்டே. பஸ் ஃப்ரீயா விடுறேன்னு சொல்றாங்க தான், இல்லைன்னு சொல்லல. இப்ப இருக்கவங்க பண்றாங்க தான். ஆனா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் புதுசா வரவங்களுக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும்ல. அதுதான் மெயினா அவருக்கு ஓட் போடுற ரீசனும். ஒன்றும் இல்லை. இப்போ விஜய் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி எதிர்கட்சி ஆளுங்க சொல்கிறாங்க. ஆனால் கிடையவே கிடையாது. மக்கள் சாவறதுக்கு வழிகாட்டியே டிஎம்கே ஆட்சி தான். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ தேவையில்லாத பஸ்ஸுங்க, எம்டி பஸ் எல்லாம் விட்டுட்டே இருக்காங்க. குப்பை வண்டிங்களை விட்டுட்டு இருக்காங்க. தேவையில்லாத அவனுங்க பண்ண வேண்டிய காண்டெல்லாம் இந்த பஸ் மூலயமா எங்களுக்கு காமிச்சு விட்றாங்க. புரிஞ்சிச்சிங்களா? இங்கே வயசு இல்லை, ஃப்ரீ பஸ் விடுறா அப்படின்ட்டு எல்லாமே டீலக்ஸ் மட்டும் தான். எதுவுமே ஃப்ரீ பஸ்ஸே இல்லை. பஸ்ஸே கிடையாது. மத்தியானத்தில் பஸ்ஸே கிடையாது. நாங்கள் உள்ளே இருக்கோம், கஷ்டப்படுறோம். அவர் ஆஃபீஸுக்கு வந்தாருன்னா 4 மணிக்கு வர்றாருன்னா 11 மணிக்கே பஸ்ஸெல்லாம் நிப்பாட்டுவாங்க. ஆனால் இன்றைக்கி ஓடி பஸ்ஸுங்களை விட்டுட்டு இருக்காங்க. என்ன காரணம்? அந்த பஸ்ஸில் எல்லாம் அடிபட்டு சத்தா அந்த சாவு விஜய்க்கு தான் காரணத்தை காட்டுறதுக்காக இதை இவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். எங்களோட ரோடு எல்லாமே டிவிகேக்கு தாங்க, டிஎம்கேக்கு இல்லை. ஏன்னா காலையில் டிஎம்கே மீட்டிங் நடந்தது. இங்கே டிஎம்கே மீட்டிங் நடந்தது. அந்த டைமில் என்ன பண்ணாங்கன்னா இது எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி பஸ்ஸு ஏதோ கார் எதுவும் ஒரு பைக் கூட நான் வீடு இங்கே தான் பக்கத்தில், எனக்கு இங்கே பக்கத்தில். சரிங்களா? நான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லும்போது விடவே மாட்டேன் நானுங்க. என் வீடு இங்கே தான் என் பக்கத்தில் இருக்குது, நான் போகணுன்றேன், விட மாட்டேன் நானுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு அந்த பக்கமாக நான் போயிட்டு வந்தேன். இங்கே டிவிகே மீட்டிங் நடக்குது. அத்தனை பஸ் அத்தனை லாரி எல்லாமே விட்டு அலோவ் பண்ணுறானுங்க. எதுக்கு பண்ணோம்? அப்போ டிஎம்கே ஒரு நியாயம், இது டிவிகேக்கு ஒரு நியாயமா சொல்லுங்கள்? தப்பு தானே அது? 10 நிமிஷம் தான் பேசினாரு. அது உங்களுக்கு ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கே டிஎம்கே அவ்வளோ மீட்டிங் நடந்தது. எவ்வளோ மணி பேசினாரு சொல்லுங்கள்? ஒரு கூட்டம் இல்லை. அங்கே நாய் கூட சட்டை பண்ணல அவனுக்கு. சரிங்களா? டிஎம்கே சட்டையே பண்ணல. ஆனால் டிஎம்கே அவ்வளோ தூரம் அவனை பேசி எதுவுமே இல்லாத போது அவனுங்களுக்கு எவ்வளோ பண்ணி அவனுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணானுங்க. ஆனால் டிவிக்கே வரும்போது மட்டும் நம்ம தலைவர் விஜய் வரும்போது இவ்வளோ தூரம் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே எதனா அசம்பாவிதம் நடந்தால் அவனுக்கு ஆதாயம். புரியுதுங்களா? அது உண்மை. ஆனால் ஆக்சுவலி ஒரு நிமிஷம். ஆக்சுவலி ப்ரீவியஸாக டிஎம்கே கோட்டை எல்லாமே இங்கே ஸ்டாலின் இங்கே நீங்கள் நின்னா கூட ஜெயிப்பீங்க ப்ரோ. டிஎம்கே பேரை நீங்கள் நின்னா கூட இங்கே இந்த தொகுதி ஜெயிப்பீங்க. ஆனால் அப்படி இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ விஜய் அதனால தான் தொகுதி தேர்ந்தெடுத்து பெரம்பூரில் நிற்கணும். ஏன்னா குளத்தூர் தனி, பெரம்பூர் புரஷோகம் தனி. சரிங்களா? ஏன்னா குளத்தூர்ன்றது வேறு, டிவிஷன் வேறு. சரிங்களா? ஸோ இப்போ பெரம்பூர் புரஷோகம் அந்த தொகுதியில் விஜய் நிற்கிறாரு. ஓகேங்களா? குளத்தூர் தொகுதியே சூரா டிவிகே ஜெயிக்கிறாப்புல, சூரா விட்றாப்புல. இல்லை, பெரம்பூர் தொகுதி தமிழ்நாட்டிலே விஜய் மட்டும் தான். தமிழ்நாட்டிலே விஜய் தாங்க. தளபதி விஜய் தான். டிவிகே தான், வேறு யாருமே இல்லை. தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்தது பணத்திற்காக பதவிக்காக இல்லை, ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டிய எண்ணத்தில் தான். மக்களுக்கு நல்லது தான். எனக்கு 250 கோடியே வேணாம், எனக்கு அவ்வளோ பேர் ஊதியமே வேணாம், எனக்கு அந்த சொகுசு வாழ்க்கையே வேணாம், எனக்கு மக்கள் தான் முக்கியம் சொல்லி வந்திருக்காருல்ல, அவர் தாங்க ஒரு நல்ல தலைவர். எந்த தலைவருங்க வந்திருக்காரு சொல்லுங்கள்? எந்த தலைவர் வந்திருக்காரு? மக்கள் தான் வேணும்னு சொல்லி வந்திருக்காங்க. எல்லா கட்சியும் மற்ற கட்சிகளோட கூட்டணி இருக்கிறோம். ஆனால் எங்கள் கட்சி தமிழக வெற்றி கழக கட்சிக்கு மக்களோட மக்கள் தான் கூட்டணி தவிர மற்ற தனித்து தான் போட்டிடுறாங்க. அது தனித்து தான் போடுறாங்க. 234 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் கம்பல்சரி ஜெயிக்குங்க. சேனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படிங்கிற டிபேட் ரொம்ப நாளாக கம்பல்சரி இந்த கூட்டம் ஓட்டா மாறுங்க. 234 தொகுதியும் தமிழக வெற்றி கழகம் கம்பல்சரி ஜெயிக்குங்க. ஓப்பனாக சொல்கிறேன்பாங்க. எல்லா தொகுதியிலும் தமிழக வெற்றி சொல்கிறேன். எல்லா தொகுதியும் நிற்கிறது யார் நிற்கிறா? எந்தெந்த தொகுதியில்? எல்லா தொகுதியும் எங்கள் அண்ணன் விஜய் தான் நிற்கிறாரு. அவர் தான் ஜெயிப்பார். இந்த தொகுதியில் புதுசாக தொகுதியில் நிற்கிறாருன்னு கிடையாது. எல்லா தொகுதியிலும் 230 தொகுதி எங்கள் அண்ணன் விஜய் தான் நிற்கிறார். எங்கள் குடும்பத்தில் அந்த வடச்சேரியில் 50 குடும்பங்க 500 ஓட்டை விசில் சின்னத்துக்கு தாங்க வாக்களிப்பான். விசில் சின்னது தான். வடச்சேரியில் 50 குடும்பம் இருக்குது எங்களுக்கு. அந்த 50 குடும்பத்தில் 500 பேரும் நாங்கள் விசில் சின்னத்தை தான் வாக்களிப்போம். ஏன்னா
40 வருஷமாக 40 ஆண்டுகளாக 40 வருஷமாக வந்து உங்களுக்காக நாங்கள் ஓட்டு போட்டுன்னு இருக்கோம். ஒரு தடவை மாற்றத்தை குத்து பாருங்க. 5 வருஷம் இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகத்துக்கு குத்து பாருங்க. 5 வருஷம் அவர் என்ன பண்ணுறது பாருங்க. எங்க தமிழக வேலை இப்போ தமிழுக்கே சொல்கிறாங்க 75%. இங்கேயே கம்பெனி வச்சுருப்பீங்க நீங்கள். ஐடி கம்பெனிலேருந்து எல்லா கம்பெனி இங்கேயே வச்சுருப்பீங்க. நாங்கள் தமிழ்லேயே படிச்சுன்னு போயிட்டு தமிழ்லேயே இது பண்ணால் எங்களுக்கு வந்து வேலை இல்லைங்க. 75% தனியார் நிறுவனத்துக்கு கம்பல்சரி தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு தமிழுக்கே சொல்கிறாங்க. யாருங்க சொல்லுவார்? அண்ணனோட சீர்வரிசை சொல்கிறாங்க 2500 ரூபாய். என்னது 2500 ரூபாய்? இது சவரன்லாம் சொல்லிக்கிறாருங்க. ஏகப்பட்ட சொல்லிக்கிறாருங்க. யாருங்க செய்வா அவர்? அரசியல் யாருக்குமே தெரியாது சொல்லுங்க. அவருக்கு அரசியல் கம்பல்சரி தெரியுங்க. பார்க்குறது சாதாரண ஆள் மாதிரி தான் தெரியும். ஆனால் வந்து எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும். அரசியலை பற்றி கற்றுன்னு வந்து 20-25 வருஷமாக அரசியல் தான் இருக்கிறாரு. அரசியலை பற்றி தெரியும். நீங்கள் கரெக்டாக ஆட்சி பண்ணியிருந்தால் அவர் எதுக்கு இங்கே வரப்போறாரு அரசியலுக்கு? நீங்கள் ஆட்சி ஒழுங்காக பண்ணியிருந்தேன்னா அவர் எதுக்கு அரசியல் பண்ணியிருப்பார்? பெண் பிள்ளை எதுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிறாங்க. வேலை வாய்ப்புகளுக்கு இடைநிலை ஆசிரியர் அங்கே போராட்டம் பண்ணுறாங்க. ஊனமுற்றவங்க வந்து கோயம்பேடில் இது பண்ணுறாங்க. ஏகப்பட்ட வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. தூய்மை பணியாளர் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, போராட்டம் பண்ணாங்க. என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியல. அவர் வந்தார்னா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு பண்ணுவாருங்க. கம்பல்சரிங்க. ஒரு மாற்றம் தமிழ்நாட்டுக்கு கம்பல்சரி வரும். 234 தொகுதியோ தமிழக வெற்றிக்காக கம்பல்சரி ஜெயிக்குங்க. ஆனால் உங்கள் பேர் எங்கே இருந்து? சென்னை வடமேற்கு மாவட்டம் கொளத்தூர் கிழக்கு பகுதி செயலாளர். என் பேர் கண்ணதாசன். மதுரையில் அந்த அழகர் தேர் திருவிழாலாம் பார்த்துருப்பீங்களா? அதை விட டபுள் மடங்காக இருந்தது கொளத்தூரில். கேட்டால் ஸ்டாலின் தொகுதின்றாங்க, சிஎம் தொகுதின்றாங்க. அதெல்லாம் ஒன்றே இல்லை. கோட்டை நாங்கள் அண்ணன் சரியான ஓட்டை ஒன்று போட்டு போயிட்டுக்கிறார். இப்போது அவங்க பணம் கொடுத்தாலே இந்த கூட்டம்லாம் கூட்ட முடியாதுங்க. மக்கள் ஆரவாரப்பட்டு ஓடி வராங்க. அண்ணா, தம்பி, தங்கச்சி அந்த மாரி ஓடி வராங்க. மக்கள் அவங்க முழு விருப்பத்தோடு வந்து அண்ணனை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்க. ஒரு ஜன மூஞ்சில் இங்கே நான் கரூர் சம்பவம் உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கூட்ட நெரிசல் அண்ணன் பார்க்குறாரு, கூட்ட நெரிசலாக வருது. அதனால தான் ஒரு குறிப்பிட்ட டைம் ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அது கூட நம்ம உள்ளே வர மாதிரி தான். இந்த இடத்துல வந்து பிளேஸே இங்கே தான் அண்ணன் பேசணும். அவர் இந்த இடத்துக்கு வரல, அந்தளவுக்கு ஜனம் வந்துருச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த கார்னரில் பேசிட்டு அப்படியே போயிட்டார் அண்ணன். தமிழ்நாடே தளபதி கோட்டை. இதுக்கப்புறம் டிவிக்கே கோட்டை. கொளத்தூர் மட்டும் இல்லை, தமிழ்நாடே எங்கள் அண்ணன் கோட்டை தான். அவர் எழுந்தவொடனே என்ன எழுச்சி பார்த்தீங்களா மக்கள்கிட்ட? எழுந்தார் மேலே ஏஞ்சி பேசும்போது என்ன எழுச்சி பார்த்தீங்களா மக்கள்கிட்ட? உண்மை இல்லை, அது சொல்லிடணும். இப்போ அவர் அந்த 2 நாளைக்கு முன்னாடி இந்த பர்மிஷன் கொடுத்துருந்தாருன்னா அந்த பைபாஸ்லேயே பேசிட்டு அப்படியே போயிட்டு இருப்பாரு எங்கள் அண்ணனை ஊருக்குள்ளே வர வச்சு தேர் திருவிழா மாதிரி எங்களை வர வச்சதுக்கு இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த உங்களுக்கு நன்றி, ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். எங்கள் ஏரியாவில் கொளத்தூர் உள்ள கூட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். இல்லைன்னா பைபாஸ்லேயே பேசிட்டு அப்படியே போயிருப்பாரு. நாங்கள் நிர்வாகிகள் மட்டும்தான் பார்த்துருப்போம். ஜனங்க பொதுமக்களோ அந்த அன்பு, அண்ணன் மேலே அன்பு அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருக்க லேடிஸாலெல்லாம் பார்த்துருக்க முடியாது. இந்த அளவுக்கு உள்ளே வர வச்சு எங்களுக்கு தரிசனம் கொடுத்ததுக்கு இந்த எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இல்லை அதை நான் சொல்கிறேன்னா, இதுக்கு 2 நாள் முன்னாடி ஒருத்தர் பேட்டி கொடுத்தாரு. வந்தார் சென்றார் என்று தான் இருக்கும், வேறு எதுவும் எழுச்சி. இங்கே இந்த பக்கம் அவர் சும்மா அவர் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்திருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த பக்கம் வந்து அவங்க நிர்வாகிங்க ஆனால் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல இன்னத்துக்கு. அவங்க நிர்வாகிங்க இங்கே தானே இருக்காங்க நிறைய பேர். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா? 300 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன், ஜனம் வர மாட்டேங்குதுண்ணே. அங்கே பாருண்ணே வராரு தானே சொன்னா கூட்டமாக போய் நிற்கிறாங்கண்ணே முனையில் சொல்லுவாங்கல்ல. அவங்க நிர்வாகிங்க போய் சொல்லுவாங்கல்ல. கொளத்தூர் பிளாஸ்ட் தலை எல்லாம் டாடா ஏசிலையும் வண்டிலையும் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டு வந்து காசு குத்து கையில் பொல்லுனை குத்து கலர் பொல்லு ரெட் பிளாக். தளபதி அமோக வெற்றி. இவங்க சொல்கிறாங்கல்ல 234க்கு 200 அடிப்பாங்க. 234 எங்கள் அண்ணன் அடிப்பார். பெரம்பூரில் இது வரைக்கும் சரித்திரம் எழுதி வச்சுக்கோங்க. பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலையும் எங்கள் அண்ணன் வரலாறு காணாத ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பார். இது எழுதி வச்சுக்கோங்க. சத்தியமாக இது நடக்கும். உழைப்பு நாங்கள் கம்பல்சரி நாங்கள் கொடுப்போம். அதுக்கான உழைப்பு பார்த்தோன்னா அவ்வளோ பேர் நாங்கள் வந்து ஏதோ வீடியோ எடுத்துன்னு போகிறோம் எல்லாம். அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் முக்கியமாக அதில் மென்ஷன் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா இதுவாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேர்தலில் வந்து இந்த தேர்தலை புது ஆட்சி அமையறதுக்கு முக்கிய காரணமாக இருக்க போகிறது தான் ஜென்சி கிட்ஸ் தான். இந்த தலைமுறைக்கான அரசியலை அவங்க கண்டிப்பாக மீட்டெடுப்பாங்க. போன தலைமுறையில் இப்போ 90s கிட்ஸு 80s கிட்ஸ்லாம் அந்த ஆட்சியை தவற விட்டாங்க.
இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸு கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டாக்குவாங்க. அதே நம்ம தளபதி டிவிகே மட்டும்தான் வரும். 234 தொகுதியிலையும் அவங்க மட்டும்தான் வருவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஜியோ பாலிட்டிக்ஸோட கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம வார் போதில்ல, இப்போ ட்ரம்ப்பும் ஈரான் இஸ்ரேல் இந்த வார் போதில்ல, அந்த ட்ரம்ப்பு தான் இந்த டிஎம்கே, இந்த சுயநலவாதி அரசியல் தான் இந்த ட்ரம்ப்பு, அந்த ஈரான் தான் இந்த விஜய். எவ்வளோதான் அடித்தாலும் சுற்றி முற்றி அந்த கூட்டணி இருக்காங்க பார்த்தியா, அதான் இந்த சவுதி அரேபியா, இந்த யுஏஇ, இந்த பக்ரைனு, இதெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கணும்னு நினச்சா முடிஞ்சுதா? நின்று தண்ணி காட்டுறாங்களே, தண்ணியில் ஆயில் காட்டுறாங்கள, முடியாமல் நிற்கிறாங்கள, அது காரணம் ஒன்றே ஒன்று தான், அந்த மண்ணை அந்த மக்கள். அதே மாதிரி தான் அந்த மண்ணை அந்த மக்கள். இதை வரலாறு மாற்றி அமைக்கப்படும். 2026 எம்ஜிஆருக்கு அடுத்த ஹிஸ்ட்ரி ரீரைட்ஸு ஜென்சி கிட்ஸால் மட்டும்தான் இது நடக்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, இந்த சேவல் பந்தே அடிக்கும். அங்கே வந்து எலெக்ஷனுக்கு அந்த ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், கடைசியாக நான் சொல்லிடுறேன், இதுக்கு மேலே அவரால் சொல்ல முடியாது. அந்த ஆஃபீஸ்க்கு வந்து அவருடைய வேட்புமனுவை கொடுக்க வரும்போது இங்கே அவ்வளோ டிராஃபிக் ப்ராப்ளம் இருந்தாங்க, அவ்வளோ சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க, அவ்வளோ எல்லா போலீஸும் அவ்வளோ பந்தோபஸ்து கொடுத்தாங்க. இதே எங்கள் தளபதி வராரு, இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே கேட்டார், செந்தில் நகர் ஸ்பாட்டு கொடுத்துருந்தோம், அந்த ஸ்பாட்டில் வந்து கொடுக்க முடியாதுன்னு எவ்வளோ தடங்கல் பண்ண முடியுமோ பண்ணாங்க. இன்றைக்கி வந்து அகரமட்டம் இவ்வளோ சின்ன ஸ்பாட்டு தான். இது ஏன் இந்த சின்ன ஸ்பாட்டை கொடுத்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து தேவை தளபதியோட பேர் எப்படிலாம் இறங்கணும். இப்போ இத்தனை பேர் பார்த்தாங்க, பார்க்கல, இதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு இது, தளபதியை பார்க்கல, நிறைய பேர் அந்த எக்ஸ்பிரஸில் போயிருப்பாங்க, ஆனால் தளபதியோட ஸ்பீச்சை கேட்டாங்கல்ல, அதுவே எங்கள் மக்களுக்கு போதும். திமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் வசதி, மற்றவங்கெல்லாம் கல்லி அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் வந்து திமுகவை எதிர்க்க சரியான ஒரு சக்தி இல்லாதனால தான் இது வரைக்கும் திமுக இந்த குளத்தூரில் ஜெயிச்சுட்டு இருக்கிறாங்க. இனிமேல்ட்டு அது நடக்காது, நடக்கவும் நாங்கள் விட மாட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள், தலைவர் தவைக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்ற குரல் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒலிக்கும். அதுதான் முடிவு. நான் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் திம்மூர் கிராமத்திலேருந்து வரேன் ப்ரோ. விஜயை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். விஜய் வந்து ரொம்ப நல்லா பேசினார், நல்லா ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை எல்லா மக்கள் மனசுலையும் இருக்குது ப்ரோ. அதுக்காக வந்து எல்லாம் அவங்க அரசாங்கம் பண்ணுற இது 6 நிமிஷம் தான் பேசணுங்கிறாங்க. அவங்க பேரில் வந்து கெட்ட பேர், விஜய் பேரில் கெட்ட பேராக ஆகுறாங்க. மித்தபடி ஒன்றும் இல்லை. விஜய் வந்து கர்ப்பிணி பெண்கள் யாரையும் வரக்கூடாதுன்ட்டார். உனக்கு வேலையை விட்டு வராதப்பான்னு தான் சொல்கிறாரு. வேலை இருந்தால் வேலையை பாரு, நீ வந்து அவனும்னு கட்டாயம் கிடையாது. இதுக்கு வந்து நீ கலந்துக்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது. விருப்பமுள்ள இருந்தால் வா, இல்லைன்னா வர வேணான்னு தாங்கிறாரு. அதனால் எல்லாமே குழந்தைங்க எல்லாமே வந்து இப்போ விக்கிரவாண்டியில் நடந்த பிரச்சனை, கரூரில் நடந்த பிரச்சனை, அதெல்லாம் சதி, எதிர்கட்சி சதி. அதனால் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வந்து விஜயை பார்க்கணுங்க ஆர்வம். இப்போ இங்கே வந்தார், எல்லாம் சேஃபாக, எல்லாம் தண்ணி பாட்டிலு பிஸ்கட் எல்லாமே கொடுத்தாங்க, எல்லாம் சேஃபாக தான் இருந்தாங்க. வந்து நல்லா பேசினார். எல்லா மக்களுக்கும் சேஃபாக தான் இருந்தது. எல்லாம் பேரிகார்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. ஒரு தண்ணி தாவத்துக்கு உடனே கேட்டாலும் தண்ணி பிஸ்கட்டு எல்லாமே கொடுத்தாங்க. எந்த குறையும் சொல்ல கிடையாது. விஜய் வந்து 2026 ஆட்சி அமைக்கணும். ஆட்சி அமைச்சாதான் வந்து தமிழ்நாடே மாறும். எனக்கு விஜய் வந்தால் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம்.